ஹாய் விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். பித்தேசெல்லோபியம் என்ற பொட்டானிக்கல் நேம் கொண்ட ஃபேபேசி குடும்பத்தைச் சேர்ந்த கொடுக்காப்புளி மரம் என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஓங்கி உயர்ந்து வளரக்கூடிய தாவரம். இவை ஒரு பெரனியல் தாவரமாகும். இதனுடைய வாழ்க்கை காலம் சுமார் 30 ஆண்டுகள் முதல் 60 ஆண்டு காலம் வரை வளரக்கூடிய தாவரமாகும். இவற்றிலுள்ள கனிகள் நாம் உண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் இவற்றிலுள்ள கனிகள் ஒரு மூலிகை தாவரமாக பயன்படுத்தப்படுகின்றன. சிறிய சதைப்பற்றுள்ள கனியாக உள்ளன. இவை சிறு கனிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றுள்ள கனிகள் இனிப்பும் துவர்ப்பும் கலந்த கலவையாக உள்ளன. இனிப்பு மற்றும் துவர்ப்பு இரண்டும் கலந்த கலவையாக உள்ளன. இவற்றின் பயன்கள் என்று பார்க்கும்போது நமது உடலில் உள்ள தினந்தோறும் இந்த பழத்தை உட்கொள்ளும் போது நமது உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது மற்றும் குடலில் ஏற்படுகின்ற செரிமான கோளாறுகளை சரி செய்து இவை உடலின் செரிமான தன்மையை சீராக அமைத்து வருகின்றன. ஆகவே நமக்கு இவை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் மருந்தாகவும் மற்றும் செரிமான கோளாறுகளை சரி செய்யும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இரண்டாவது, நம்ம மேல பாருங்க, எவ்வளவு மேல பாருங்க, இதனுடைய ஓங்கி உயர்ந்து வளர்ந்த தாவரம். அதனுடைய கனி உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் வீடுகளில் வளர்க்கப்படுவதில்லை. காரணம், இவற்றில் நிறைய முட்கள் இருப்பதால் இவை வீடுகளில் வளர்க்கப்படுவதில்லை. இரண்டாவது காரணம், வாஸ்து சாஸ்திரப்படி இவை வீடுகளில் வைத்தால் வீட்டிற்கு ஆகாது என்ற ஒரு கருத்து நிலையுறுவதால் இவை எந்த வீடுகளிலும் பயிரிடப்படுவதில்லை. இவை கிராமப்புறங்களில் வேலி தாவரமாகவும் மற்றும் நகரங்களில் சாலையோர மரமாகவும் பூங்காக்களில் நிழல் தரக்கூடிய மரமாகவும் இவை அமைக்கப்படுகின்றன. இவை கொடுக்காப்புளி மரம், இவை குரங்கு புளி மரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதே போன்று இவற்றுக்கு நிறைய பெயர்கள் உள்ளன. ஆகவே நாம் இதை வளர்ப்பது எளிது. இவை ஒரு வேலி தாவரமாகும் மற்றும் மருத்துவ பயன் நிறைந்ததாக காணப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.